எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஸோ தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படமான ராயன் திரைப்படத்தை பார்த்தாச்சு. ஸோ படம் எப்படி இருந்துச்சு, படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல படத்தினுடைய கதை, அதாவது ஷார்ட்டாக ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். அதாவது ராயன் தன்னுடைய 2 தம்பி ஒரு தங்கச்சியோட சொந்த ஊர்ல இருந்து அம்மா அப்பா இறந்த பிறகு ஸோ சென்னைக்கு வராரு. இங்கே செல்வராகவன் தான் அவரை தத்தெடுத்து அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கு பிறகு பெரியவங்க ஆயிடுறாங்க. அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கை எப்படி பரிமணிக்குது, ஸோ தனுஷ் அவர்களுடைய அந்த அதாவது இந்த ராயன் கதாபாத்திரத்துடைய குணாதிசயங்கள் என்னென்ன, இதெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கடுத்து உங்களை வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய ஒன்லைன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இதில் பாசிட்டிவ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த பாசிட்டிவ்ல முதல்ல வந்து நம்ம நடிகருடைய பெர்ஃபார்மன்ஸ். எஸ் கண்டிப்பாக அதில் எல்லா நடிகர்களுமே நம்ம சொல்லலாம். சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராமன், சரவணனா இருக்கட்டும், இல்லை எஸ்.ஜே. சூர்யாவாக இருக்கட்டும், செல்வராகவன், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, அப்புறம் இளவரசு அவர்களும் ஒரு குட்டி ரோலில் வராரு. அண்ட் அஃப்கோர்ஸ் தனுஷ். ஸோ யாருமே எந்த வகையிலுமே அவங்க குறை வைக்கலை அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிடலாம். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்தது. டில் அவங்களோட ஒவ்வொரு ரோலுமே என்னென்னா என்ன இது கன்வின்சிங்காக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நடிக்கிறது வந்து அப்படி லிட்டரலாக அந்த இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர் வந்து எங்கேயுமே அவங்க வெளியே வராமலே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக என்னன்னா எனக்கு காளிதாஸ் ஜெயராமன் அண்ட் சந்தீப் கிஷனோட ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும் வரும். கைண்ட் ஆஃப் என்னன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு சீன். அந்த 2 பேரோட அந்த குழப்ப மனநிலையிலே இருப்பாங்க. அந்த 2 பேரும் பதட்டத்தோடவே இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஒரு 10 to 15 மினிட்ஸ். அந்த ஒரு 15 மினிட்ஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் அந்த ஒரு படத்தில் அந்த ஒரு காட்சி. பட் ஸ்டில் அந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக கன்வின்சிங்காக அந்த 2 பேரும் பண்ணது வந்து உண்மையாகவே பாராட்டத்தக்கது. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் தனுஷை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா ராயன் அதாவது குடும்பத்துல மூத்த அண்ணன், 2 தம்பி ஒரு தங்கச்சியை சரியா வளர்த்து கொண்டுட்டு போகணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர். தனுஷ் அவர்களை இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு கெட்டப்ல நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மொட்டை அடிச்சுட்டு அந்த ஒரு அடர்த்தியான மீசை, குறிப்பா படத்துல அவருடைய சிரிப்பை நம்ம பார்க்கறது ரொம்பவும் ரேரு. ஏன்னா அப்படி ஒரு வரப்பா அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு ரோல்ல வந்து பிரில்லியண்டா பண்ணியிருக்காரு. குறிப்பா அந்த ரோலை கடைசி வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாரு. ஏன்னா படம் வந்து ஷூட்டிங் அப்பப்போ கட் பண்ணி அதை டேரக்டரும் கூட அவர் ஒரு சைடு ஃப்ரேமும் பார்க்கணும், அதை நடிக்கவும் பயணுன்ற விஷயத்த வந்து பிரிச்சிட்டாரு. உண்மையிலே தனுஷ் வந்து உண்மையிலே அவருடைய கெரியர் பெஸ்ட்ல ராயனும் நடிப்பில் வரும். அண்ட் அபர்ணா பாலமுரளி அவங்களோட நடிப்புமே நான் சொல்கிறேன். அவங்க வந்து மோஸ்ட்லி வர விஷயங்கள் எல்லாமே மோஸ்ட்லி டிசப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கோவமாக இருக்கலாம். இந்த மாதிரியான சில எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் வெளிப்படுத்துகிற மாதிரியான காட்சிகளில் தான் அபர்ணா வந்திருக்காங்க. அண்ட் அந்த இதுலையுமே அவங்க நெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா பாட்டிலுமே கன்வின்சிங்காக இருக்குது. டில் கடைசியில் ஒரு காட்சி வரும், அதுலேயுமே என்னென்னா ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க அபர்ணா. துஷாரா பேசியே ஆகணும், கடைசி தங்கச்சி. ஸோ கதையே அவங்க மூலமாக தான் ட்ராவல் ஆகிற ஒரு கதை. இதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே இந்த வடச்சென்னை ஸ்லாங்லாம் பேசி நம்ம சாப்பிட்டுல நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ அழகாக ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். தனுஷ்க்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறது துஷாரா தான். அதுவும் செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கு வரக்கூடிய ஃபைட் சீன் ஆகட்டும், அதில் அவங்க பேசக்கூடிய ஸ்லாங்கு, ஐயோ அதை பற்றி நம்ம 2-3 ஃபைட் சீன்லாம் இருக்குது அவங்களுக்கு. பாருங்க, பார்த்தா மிரண்டுறீங்க. அந்த அளவுக்கு துஷாரா வந்து தனக்கு கொடுத்துருக்க அந்த ஒரு கேரக்டர் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு கொலபரேட் சீனில் அப்படியே பத்திரகாளி மாதிரி பின்னாடி அவங்க கையெல்லாம் வரும். கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அண்ட் அடுத்தது எஸ்.ஜே. சூர்யா சொல்லவே வேணாம். அதில் எனக்கு 1-2 இடத்துல கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா ஜாக்கி பாண்டியன் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு போனார். ஜாக்கி பாண்டியன் எஸ்.ஜே. சூர்யா ரியல் கேரக்டர் அந்த ஒரு என்னன்னா அவர் ஏதாவது ஒரு பயங்கரமான வசனம் பேசுறது, ஒரு காமெடியா இருக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இல்லை ஆக்சுவலாக ஒரு சீரியஸாக பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு அவுட் ஆஃப் ரியாலிட்டி ஒரு சின்ன செகண்ட் வெளியே போயிட்டு வந்தது. பட் அஃப்கோர்ஸ் ஏன்னா அவரோட ரோல் வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். அவரோட சில விஷயங்கள் வந்து ஒரு அன்இன்டென்ஷனலாக சில காமெடி வந்து அவரோட கேரக்டர் பண்ண ஒரு கேரக்டர் தான் அது. இல்லை மேபி வந்து அவர் ரொம்பவும் கோமாவே இருந்துடக்கூடாது, அவர் கூட அந்த ஹியூமர் வந்து வெளியே வரணுன்றதுக்காண்டி பணம் வச்சிருந்தாரு. அதான் அந்த மாதிரியான காமெடி என்னன்னா அந்த அன்இன்டென்ஷனலி ஃபன்னி அப்படின்ற மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நம்ம லைஃப்ல பார்ப்போம்ல, அந்த மாதிரியான கேரக்டர்ல ஒரு சில எலிமெண்ட் வந்து எஸ்.ஜே.யோட கேரக்டர் இருந்துச்சு. அதுவுமே ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்படின்னு குறிப்பா 2 முன்னாடி அவருக்கு படத்துல அதை ஒரு முன்னாடி சமாளிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வரும். அதெல்லாம் நல்லாவே பண்ணிருக்காரு. அதெல்லாம் ஒரு நல்ல சரவணன் அவர் கொடுத்துருக்க கேரக்டர் அவரும் பர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. செல்வராகவன் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் அவரும் வராரு. ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்க கேரக்டர் செட்டிலா அவரும் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு பக்கம் நடிப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம டெக்னீஷியன்ஸ் பத்தி பேசணும். ஆக்சுவலாக ஆன் ஸ்கிரீன்ல நடிச்சவங்களோட ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து நடிக்காதவங்களை பத்தி நம்ம பேச வரோம். நடிக்காம ஸ்கோர் பண்ணல நம்பர் 1 பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி பயங்கரமா பண்ணது ஏஆர் ரஹ்மான். ஆக்சுவலா நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. எனக்கு அதுவும் குறிப்பாக என்னன்னா அந்த கடைசியில் ஒரு பாடம் அடங்காத அசுரன் வந்து
ஆக்சுவலி த பீக் ஆஃப் த ஃபிலிம் வந்து அந்த படம் தான். யூஸ்வலாக என்னன்னா அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர்ற பாடல் வந்து ரொம்ப நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னா ஓகே ரைட், அந்த இடத்துல ஒரு சாங் வந்து ஃபுல் ரேஜ் மோடில் ஒரு ஹைப் ஏற்றி வைக்கணும். ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஹைப்பில் வந்து நிற்கும் போது கிளைமேக்ஸ் ஃபைட் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது அந்த வேலையை கச்சிதமாக பண்ணியிருக்குது அடங்காத அசுரன் பாடல். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதுலேயும் நான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். அடங்காத அசுரனில் அந்த கோரியோகிராஃபி வேறு லெவலாக இருந்துச்சு. படத்தோட பாட்டோட ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் ஏறிக்கிட்டே வந்தது. ஒரு ப்ராப்பர் ரேஜ் சாங் அவ்வளோதான். போட்டு நம்ம ஜிம் ஒர்க் அவுட்டிங் நம்ம அடங்காத அசுரனை போட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான். அதே மாதிரி ஓம் பிரகாஷ் அவருடைய விஷுவல்ஸ் பற்றி நம்ம பேசியாகணும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது அவருடைய விஷுவல்ஸும் தான். ஒரு ஃப்ரேம் ஆகட்டும், அந்த ஏரியல் வியூ காட்டுறதாகட்டும், அந்த ஒரு கேரக்டர் காட்டும் போது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை கேப்சர் பண்ணுற அந்த ஆங்கிள் ஆகட்டும் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த நம்ம கிளைமேக்ஸ் அந்த அடங்காத அசுரன் சாங்கே சொல்லலாம். அதுக்கு ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று வச்சிருப்பாரு, ஒரு ட்ரோன் ஷாட். அந்த மொட்டை மாடிக்குள்ள புகுந்து போய் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ். அந்த ஏரியல் வியூ அப்படியே காட்டுவார். பிரில்லியன்ட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி சிங்கிள் ஷாட் பண்ணுறது வந்து ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே அதை கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணணும். அதை பக்காவாக பண்ணி விஷுவல்ஸில் ஓம் பிரகாஷ் கலப்பிட்டாரு. நிறைய சிலோட் ஷாட் அவர்களுக்கு, அதாவது ஹீரோவை எப்படி ஃபேன்ஸ் ரசிப்பாங்க, அவர் எப்படி காட்டலாம் அப்படின்ற ஒவ்வொரு ஆங்கிளுமே பக்காவாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக நாம் வந்து இந்த படம் வந்து ராயன், அதாவது ராவணன் கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியும். பட் உண்மையிலேயே அது இருக்கா இல்லையா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் அந்த ராவணன் ஃப்ரேம் வச்சு தனுஷை காமிச்ச அந்த ஃப்ரேம் இருக்கே, பம்ப்ஸ் சரியான டாப் அந்த இதெல்லாம் ஆக்சுவலாக. அண்ட் இன்னொரு விஷயம் அதில் பார்க்கணும்னு நினைச்சேன், ஏன்னா ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து இதில் இல்லவே இல்லை. ஏன்னா மற்ற 2 கேரக்டருக்குமே பயங்கரமான ஹைப்ல அப்படின்ற ஒரு ஹைல இதில் இருக்கும். இவர் பார்த்தோன்னா அதான் சும்மா வந்து ஃப்ரைட் ரைஸ் என்ன இவர் தான் ஹீரோவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சீனுக்கு அப்புறம் வர ஒவ்வொரு சீன்லையுமே ஹை கொடுத்துருப்பாங்க அந்த டீம். ஆக்சுவலாக அதுக்காகவே ஒரு ஐ மீன் லைக் ஒவ்வொரு டைமும் வரும். அதில் பர்டிகுலராக ஒரு ஷிலூட் ஷாட் வரும். என்னன்னா ஒரு பார்க்கிங்கில் வர மாதிரியான ஒரு ஷிலூட் ஷாட் இருக்கும். அந்த பார்க்கிங்கில் எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வர்ற மாதிரியான அந்த ஷாட் வந்து அந்த அவரை பார்த்தோன்னே ஆப்போசிட் சைடில் நிற்கிற எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த ஆப்போசிட் சைடில் நிற்கிறது நம்மளுக்குமே ஒரு பயம் இருக்கும். ஐயோ ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 ஷாட்ல அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டும் போட்டிருப்பாங்க. துஷாராவும் தனுஷாவும் நிற்பாங்க, பின்னாடி அப்படியே போயிட்டே இருப்பாங்க, ஸ்மோக் அப்படியே மூடுற மாதிரி. அது ரொம்ப நிறைய இடத்துல அந்த மாதிரி ஃப்ரேம் வந்து செமையாக பண்ணியிருக்காரு. ஸோ படத்துடைய திரைக்கதையை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஓகே கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரியுது. என்கேஜிங்காக நமக்கு விறுவிறுப்பாக டக்குன்னு கொண்டு போயிட்டாங்க. குறிப்பாக அந்த இன்ட்ரோல் பிளாக் நான் மாதிரியான இன்டர்வல் பிளாக். ஆக்சுவலாக இன்டர்வல் பிளாக் வந்து யூஸ்வலாக ஒரு ஃபைட்டோட ஹையில் முடிப்பாங்கன்னு பார்த்தா ஆனால் அப்படி கிடையாது. ஃபைட்டோட ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேன்ஸ் வரும். போயிட்டு வந்தோடனே ஓகே ரொம்ப காமாக இருக்கும். அந்த காமான இடத்துல முடியும். அந்த காமான இடம் தான் படத்தில் இன்னொரு ஹை. அந்த ஃபைட்டுக்கு விட பெரிய ஹை வந்து அந்த ஒரு காமான ஸ்பேஸ் தான். அந்த மாதிரியான ஒரு இன்டர்வல் பிளாக்கு. அண்ட் டில் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த மூவி வாஸ் ஃப்ளாலெஸ். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் பக்காவாக 10/10 படமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்குமே இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு பொறுத்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஓகே டீசெண்டாக கரெக்டாக போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், சில காட்சிகளை இன்னும் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய லாஜிக்காக நமக்கு இருக்கிற மாதிரியான கேள்விகள் வருது. இந்த சீன்லாம் பார்க்குறப்ப ஒரு சீனை பார்க்கும்போது இந்த பத்ரி படத்தில் விஜய் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமாம், அந்த மாதிரி இந்த காட்சிலாம் கொஞ்சம் கட் பண்ணி இது பண்ணி போட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் கூட. ஆமாம், எனக்குமே ஆக்சுவலாக நான் வந்து செகண்ட் ஹாஃப் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப நிறைய ஃப்ளா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் 1 or 2 சீன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. மேபி லைக் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்ன சொல்கிறது, ஓகே ரைட் ஃபைன், அவருக்கு வந்து மருத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றது தெரியுது. பட் அது தெரியுது ஓகே ஃபைன், நீங்கள் ஓகே மருத்துவம் கொடுக்குறாங்கன்ற ஒரு காட்சியோட முடிச்சிடலாம். அதை தாண்டி அதில் ஒரு 10-20 நிமிஷம் அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தெரிஞ்சது. அந்த படத்தோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் அந்த இடத்துல பிளாக் பண்ணிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அண்ட் துஷாரா விஜயன் எந்த மாதிரியான ஆயத்தமாகறாங்க, அவங்களோட கோபம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கான சில காட்சிகள் வச்சுருந்தாங்க. அதுவும் எனக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க வந்து எந்த மாதிரி ரிவெஞ்ச், அவங்களோட சைட்லேருந்து ரிவெஞ்ச் எப்படி எடுக்கணும் அப்படின்றது, அவங்க எப்படி எய்ம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அண்ட் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சுது. எனக்கும் லாஜிக்காக செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய கேள்விகள் வந்தது. ஏன் இது நடக்குது, இது ஈஸியாக கூட இதுவும் தப்பிக்கலாமே, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். பட் செகண்ட் ஹாஃபில் அந்த பிரதர்ஸ்குள்ளே வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப லாஜிக்காக இது சரியா, இது வந்து எப்படி படம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு விஷயம் சரியா அப்படிங்கிறது சரியா தெரியல. பெட்டராக பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் எனக்கு சரியா, எனக்கு வந்து ஓகே அது கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த காளிதாஸ் ஜெயராம் அண்ட் அந்த சந்தீப் கிஷனோட அந்த நடிப்பு வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு லாஜிக்கல் எரரை வந்து எனக்கு பெரிய லெவலில் பார்க்க வைக்கல. அந்த நடிப்பு ஓகே. பட் ஆனால் இதில் இன்னொன்று என்னன்னா, தனுஷோட தம்பி தான் சந்தீப் கிஷனும் காளிதாஸ் ஜெயராமும் அப்படின்றது வந்து அந்த ஏரியாலே பல ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற வில்லனுக்கு தெரியாது
முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் இடிச்சது. ஓகே சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவோமே, பல இது இருக்குது, ரோஜா பூக்களிலும் முட்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு படத்திலும் சில எரர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டேன் அந்த இடத்த. ஓகே, இன்னொரு பக்கம் நம்ம கொஞ்சம் மாறலாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ வைலன்ஸ் படம் முழுக்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, படம் முழுக்க ரத்தம் தெரிக்குது, அவ்வளவு வைலன்ஸ் இருக்கு. இன்னொன்று திரும்ப திரும்ப தனுஷ் அவர்களுடைய படங்கள் நம்ம எடுத்துருக்கோம், புதுப்பேட்டையிலேருந்து இப்போ வரைக்கும் வடசென்னை பகுதியில் தான் மயமா வச்சு அந்த கதைகள்லாம் நடக்குது. ஸோ வடசென்னையில் திரும்ப திரும்ப ரவுடிகள் இவ்வளோ பேர் இருக்காங்க, 2 கேங் இருக்கும், அவங்களுக்குள்ள சண்டை வரும், போலீஸாக கடைசியில் வந்து என்கவுண்டர் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ல தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படத்தை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. வேற கதை கூட சூஸ் பண்ணியிருக்கலாம், ஏன் திரும்ப திரும்ப வடசென்னை வைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விக்குள்ளாகுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நிறைய விஷயங்கள் நடந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி தனுஷோடைய டைரக்ஷன் பற்றி நாம பேசணும். வெற்றிமாறன் அண்ட் செல்வராகவன் இவங்க 2 பேருடைய டச்சுமே இந்த தனுஷோடைய டைரக்ஷனை பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பவர் பாண்டி சுத்தமா அது வேற ஒரு ஃபீல் குட்டான அழகான ஒரு படம். ஆனா 50வது படத்துல வந்து செல்வராகவன் இந்த வெற்றிமாறன் இவங்களுக்கு டச் தெரியுது. குறிப்பா படத்துல நம்ம சில காட்சிகள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அசுரன் படம் ஞாபகத்துக்கு வரும், வடசென்னை ஞாபகம் வரும், புதுப்பேட்டை ஞாபகம் கூட. அதெல்லாம் குறிப்பா எனக்கு என்னன்னா அந்த இன்டர்வல் பிளாக்லாம் வா அசுரா வா அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் போட்டுதான் இதுதான் அசுரன் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். ரொம்ப சிமிலரா இருந்தது அந்த அசுரனோட இன்டர்வல் பிளாக்கும், ஐ மீன் லைக் இன்டர்வல் பிளாக் தாண்டியான ஒரு சின்ன சண்டை காட்சியும் இதோட இன்டர்வல் பிளாக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் இன்டர்வல் ஃபைட் வாஸ் லைக் வாவ் அப்படின்ட்டு இருந்தது. அதுவும் என்னன்னா ஆல் ஆஃப் அ சடன் நடக்கும், ஓவர் த நைட் அந்த ஒரு சம்பவம் நடக்கும், ஓகே வா அப்படின்றது. அதெல்லாம் பார்க்க இன்னொன்று சில விஷயங்கள் லாஜிக்காக இடிச்சது, அதெல்லாம் சொல்ல ஸ்பாய்லர் ஆகும். தங்கச்சிக்கு கல்யாணம் இருக்கும் அடுத்த நாள் நைட்டு, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் போய் மர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போகிறதெல்லாம் சரியா படல. இன்னொரு விஷயம், தனுஷ் அவர்களுடைய கேரக்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாஜா படத்துல ரஜினி அவர்களுடைய கேரக்டர் எப்படி செட்டில்டா வாசிச்சிருப்பாரு அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். நம்ம ட்ரெய்லர்ல ஒரு சீன் பார்த்தோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுஷ் ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை. நான் தனுஷ் ரசிகர் கிடையாது, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஓகே ஓகே, அது இவருடைய கருத்து. பட் நான் நார்மலா நியூட்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது படம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நான் பார்த்த தியேட்டர்லேயே சில காட்சிகளுக்கு வந்து என்னப்பா இது அடுத்து தான் பண்ண போறாங்கன்னு ஈஸியாக ப்ரீட் பண்ண முடியுது. சில காட்சிகள் பார்க்கறதுக்கு சிரிச்சாங்க, ஓகே ரைட், என்னப்பா இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்காருன்னு அவர் சாக மாட்டுறாரு அப்படின்ற மாதிரியான சில கமெண்ட்ஸ் நாம பாஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ தனுஷ் ரசிகர்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஓகே ஒரு போர் அடிக்காமல் போகிற ஒரு படம், ஒரு அபோவ் ஆவரேஜாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனக்குமே எனக்கு இந்த படம் வந்து ஓவரால் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பட் டெஃபினட்டாக இதுக்கான பொட்டன்ஷியல் வந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது, ஒரு பிளாக் பஸ்டருக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு படமாக நான் பார்க்குறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் ஃப்ளாஸே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஃப்ளாஸ் இருக்குது. பட் அந்த ஃப்ளாஸ் எல்லாம் கடந்து நம்மளால் இதில் நிறைய விஷயங்களை ரசிக்க முடியுது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த நம்ம இப்போ தமிழ் சினிமாவோட முதல் பாதி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் செகண்ட் பாதியுமே என்னன்னா இந்தியன் 2 தொடங்கிச்சு. பட் ஸ்டில் இந்த ராயன் வந்து ஒரு ப்ராப்பர் கம்பேக்கான ஒரு விதையாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இதை தாண்டி நிறைய படங்கள் இருக்குது. ஸோ எஸ், பொறுமையாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ராயன் திரைப்படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படம் உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன மாதிரி அனுபவத்தை கொடுத்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு படத்தில் வேற ஒரு ரிவ்யூ நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.